What's up people? This is Prakash from One Life. Welcome back to another video. இது வந்து டே 2. ஊட்டிலேருந்து வயநாடு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி பிளான் என்னென்னா ஊட்டிலேருந்து வயநாடு போயிட்டு வயநாட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் ஆஃப் ரோடு 1-2 லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்து வச்சுருக்கோம். அது எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ஐடியா. இங்கேருந்து ஒரு 3 to 3.5 hours காட்டுது மேப்பில். நாங்கள் குரூப்பாக போகிறதுனால அங்கங்கே நின்றுட்டு போவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டைம் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். பெட்ரோல் ஸ்டாப் எடுக்கணும். எனக்கு இருக்குது 270 kilometers ரேஞ்ச் இருக்குது. பட் இதுக்கப்புறம் மோஸ்ட்லி கர்நாடகா இல்லை கேரளா ஆகிடும். இதுக்கப்புறம் கூர்க்கு அந்த சைட்லாமும் போவோம். ஸோ அதனால் இங்கேயே ஃபில் பண்ணிடலான்னு ஒரு ஐடியா. ஆனால் ஃபுல் பண்ணிவிடுங்கண்ணா. ஃபுல் ஃபுல் உள்ளே போகாதுண்ணா. கட் ஆஃப் இருக்குல்லண்ணா. பெட்ரோல் நிறைய இருக்குது ஆல்ரெடி. ஸோ பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டோம். எனக்கு பெட்ரோல் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 500 மட்டும்தான் பெட்ரோல் இங்கே ஃபில் பண்ணேன். ஏன்னா கீழே ஃபில் பண்ணிட்டு தான் வந்தேன். ஸோ இங்கேருந்து நான் வந்து டெயில் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஆனால் இதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம், சும்மா எடுத்திருக்கேன். நிறையா பேர் இருக்கமா, அப்பப்போ மிஸ் ஆகிடுறோம் எல்லோரும். ஸோ நான் கீழே இப்போ லாஸ்ட்டு வந்தேன்னா போக வேண்டியவங்களெல்லாம் முன்னாடி அனுப்பி விட்றலாம். அதனால் நேற்று இருந்த மிஸ்ட்டுக்கு இன்றைக்கி ஊட்டி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. கூலிங் பயங்கரமாக இருக்குது. பட் வெயில் இருக்கிறதுனால நல்லாயிருக்கு, இதமாக இருக்கிறது. இந்த ரோட்டில் தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். 2-3 இடத்துல ஸ்டே பண்ணியிருந்தோம். அதில் 3 நாள் ஃபஸ்ட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம். ஒரு நாளும் ஒரு ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு ஒரு ரூம் ஸ்டே பண்ணியிருந்தது வந்து இந்த சைடு 2000 rupees. 4 பேரோ 5 பேரோ அது என்னன்னு தெரில. எங்களுக்கு மட்டும் ரொம்ப கம்மியான காசுக்கு ரூம் எல்லாம் அமையும். ஊட்டி வந்தீங்க அப்படின்னா சுற்றி பார்க்குறதுக்கு நிறையா பிளேசஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ரூட் வந்து இந்த கூடலூர் ரூட்டு. இந்த கூடலூர் ரூட்டில் வந்து பைக்கரா ஃபால்ஸு, அப்புறம் பைன் ஃபாரஸ்ட்டு, லேக்கு, இது எல்லாமே இந்த கூடலூர் போகிற வழியில் தான் வரும். இப்போ நாங்கள் கூடலூர் போய் கூடலூர்லேருந்து வயநாடு லெஃப்ட் எடுத்துருவோம். பட் நீங்கள் சுற்றி பார்க்கணுன்னா கூடலூர் போகிற வழியில் பைக்கரா, பைன் ஃபாரஸ்ட்டு, அப்புறம் கூடலூர்லேருந்து மசனகுடியிலேருந்து மகைன் ஊட்டி. இதுவே ஒரு 1 full day உங்களால் பண்ண முடியும். ஃபேமிலியாக வரீங்க, ஒரு 3 days பிளான் அந்த மாதிரினா அதில் 1 of the day வந்து இது பிளான் வச்சுக்கலாம். அந்த மசனகுடி ரூட்லாம் சூப்பராக இருக்கும். பட் ரைட் டைமில் வரணும். இந்த இலையுதிர் காலம், சம்மரு அதெல்லாம் வந்துட்டோன்னா அவ்வளோதான். எப்போ செடிலாம் வளர்ந்துருக்குமோ அப்போ வரணும். டிசம்பரில் இல்லை ஜூலை டைமில், அந்த டைமில் வந்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஏகப்பட்ட பெட்ரோல் பங்க் இருக்குது. மொத்த ஹில் ஸ்டேஷன்லாம் உங்களால் ஒரு பெட்ரோல் பங்க்கு இல்லை 2 அவ்வளோதான் பார்க்க முடியும். இங்கே ஒரு 5-6 பெட்ரோல் பங்க் இருக்கும் போல். அந்த மசனகுடி வழியாக ஊட்டி வர்றதுக்கு ஒன்லி அந்த மசனகுடி வந்து கீழே இருக்கும், ஊட்டி வந்து மேலே இருக்கும் ஹில்லு. மசனகுடியிலேருந்து உங்களை எல்லாம் டூரிஸ்டெல்லாம் ஏற தான் விடுவாங்களே தவிர இறங்க விட மாட்டாங்க. ஏன்னா அந்த பிளேஸ் வந்து ரொம்ப டேஞ்சர்ன்றதுனால ஒன்லி லோக்கல்ஸை மட்டும்தான் இறங்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. மேபி க்ரௌட் இல்லாத டைமில் வேணால் இறங்குறதுக்கு அலோவ் பண்ணலாம். நாங்கள் லாஸ்ட் டைம் வந்திருக்கும் போது சுற்றி தான் வந்தோம். பட் எங்களுக்கு ஆப்போசிட்டில் பைக்கர்ஸும் வந்தாங்க. நான் க்ரௌட் டைம்ஸு, நான் சீசன் டைம்ஸு, அந்த டைமில் மேபி அலோவ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் போகிறார் ஏஜே ரகட் vlogs. Never overtake in turns, no matter what. இது வந்து கூடலூர் போகிற வழி. கூடலூர் போகிற வழியும் சூப்பராக இருக்கும்.
லாஸ்ட் டைம் கொஞ்சம் நாங்கள் வந்திருக்கும் போது கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருந்தது நிறையா. இந்த டைம் எப்படி இருக்குன்னு தெரில. என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், ஏன்னா கோல்டுனால ஃபுல்லாக காலி. பில்டிங்கா ஸ்கூலா பயங்கரமாக இருக்காங்க. கல்லூரியா? காலேஜ் தான் போல. இந்த ரோட் சூப்பராக இருக்கும். மரம்லாம் பயங்கர டாலாக, ஃபோட்டோஸ் எடுக்க சூப்பராக இருக்கும். நம்ம குரூப்பாக வந்தோன்னா இது ஒரு ப்ராப்ளம். இப்போது நான் எல்லோரையும் நிப்பாட்டினேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லோரும் கிளம்புறதுக்கு 5 minutes ஆகும் ரிட்டன். அதுவே ஒரு 1/2 hour ஆகிடும். விக்கி, இதில் நேராக போனால் தானே அந்த இறக்கம்? இதானே அது? ஒன்றும் இல்லை ப்ரோ. ஸோ இதில் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா தான் அந்த மசனகுடி ரோட்டில் போய் ஜாயிண்ட் ஆகும். ஆனால் இல்லை ஒன்லி நோக்கர் நம்பர் பிளேஸ் விடுவாங்க, கார் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். பைக்கர்ஸ் பற்றி பெருசாக ஐடியா இல்லை. நில்லுங்க, இதில் எடுத்தா நல்லா வரும். உங்கள் பைக்கில் நில்லுங்க, நான் எடுத்தேன். உங்கள் பைக்கில் அதனாலயா? இங்கேயா ப்ரோ? கரெக்டாக தான் ப்ரோ இருக்கும். முன்னாடி குமரன் ப்ரோக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்ருக்கேன். திரும்பி நில்லுங்க ப்ரோ, திரும்பி நில்லுங்க. இப்படி டுவர்ட்ஸ் மீ. லுக்கிங் இந்த கொஞ்சம் ரைட்டு. தலைவர் எடுக்கவா? இவன் இங்க பாருங்களேன், அங்கேருந்து நடந்து வருவானா? இல்லை, அங்கேருந்து நடந்து வருவானா? எனக்கு தெரியாமல் எடுக்கணும். எனக்கு புரியலையே. இதுதான் பைன் ஃபாரஸ்ட்டு. ஸோ இது ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க. இதுக்குள்ளே போய் காட்டுற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை, எனக்கு நடக்கிறதுக்கு விருப்பமும் இல்லை. இது பைன் ஃபாரஸ்ட்டு. எல்லா ஊர் பைன் ஃபாரஸ்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த பைன் மரம், அந்த குட்டி ஒரு லேக் மாதிரி உள்ளே ஒன்று இருக்கும், அவ்வளோதான். ஆல்ரெடி அங்கே போயிருக்கோம், ஆனால் அது 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி. அதனால் மறுபடியும் அதில் போய் பார்க்குறதுக்கு ஒன்றும் புதுசாக இல்லை. நம்ம லாஸ்ட் வந்தால் தான் நமக்கு இந்த ஷாட் கிடைக்கும். 8 வெஹிக்கிள் அப்படி வரிசையாக.
அதே கூடலூர் ரோட்லேயே வந்தீங்கன்னா இது வந்து ஏதோ ஷூட்டிங் ஸ்பாட் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி இது ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி. இதில் மேலே வரைக்கும் ஏறணும். இந்த இடம் நல்லாயிருக்கும். நீங்கள் ஸோ டுவர்ட்ஸ் கூடலூர். இப்போ கூடலூரில் வந்து ரைட் எடுத்திங்கன்னா மசினகுடி போயிடும், லெஃப்ட் எடுத்திங்கன்னா கேரளா பக்கமாக போயிடும். ஒரே ரோடு தான், ஈஸியாக போயிடலாம். ஓ மை காட். ஓ இதுதான் பைக்கரா வாட்டர் ஃபால்ஸ். லாஸ்ட் டைம் இங்கே போகிறதுக்காண்டி பைக்கை பார்க்லாம் பண்ணோம். பார்க் பண்ணி லக்கேஜ் எடுத்துகிட்டு பாதி தூரம் போனோம். உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நடக்க முடியாதுன்னு ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ இங்கே பைக் பார்க் பண்ணணும். இது உள்ள நீங்கள் போய் பார்க்கணும் ஃபால்ஸு. ஏன்னா ஐயோ எதையுமே பார்க்க மாட்டீங்களே, எங்கே தாண்டா போவீங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் எதுவும் பார்க்க மாட்டோம். வண்டி ஓட்டிகிட்டு போய்கிட்டே இருப்போம். அப்படியே பார்க்குற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் ஐசோலேட்டடான இருக்கிற பிளேசஸ் தான் எனக்கு பர்சனலி பிடிக்கும். தனியாக வந்தால் எல்லா பக்கமும் போகலாம். குரூப்பாக வரும்போது எல்லார் லக்கேஜையும் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு வர்றது வந்து அது குமுலேட்டிவாக நிறைய டைம் ஆகும். அது இட்ஸ் நாட் ஒர்த் த டைம். எங்களுக்கு அவ்வளோ டைமும் இல்லை. தனியாக வந்தீங்கன்னா எப்படி வேணால் எங்கே வேணால் ஸ்டாப் பண்ணலாம், எவ்வளோ நேரம் வேணால் வெயிட் பண்ணலாம், ஈஸியராக இருக்கும். நான் நெக்ஸ்ட் ஒரு சோலோ ரைட் பிளான் பண்ணியிருக்கேன் டுவர்ட்ஸ் வேளாங்கண்ணி, தனுஷ்கோடி, அப்படியே கன்னியாகுமரி, கன்னியாகுமரியிலேருந்து வர்க்கலாவிலேருந்து தென்காசி இப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கேன். சூன் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். மோஸ்ட் ப்ராபப்ளி பை ஃபெப்ரவரி எக்ஸிக்யூட் பண்ணிவிடுவேன். சம்மர் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே பை ஃபெப்ரவரி ஹாஃபே ஆல்மோஸ்ட் சம்மர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளே போயிடணும். கிளைமேட் நல்லா இருக்கும் போதே போனால் தான் இந்த கடல் ஓரமாக இருக்கிற இடம்லாம் போக முடியும். அதுக்கப்புறம் ஜூன் ஜூலை வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு 4 months காட்டிடும் சூரியன். கீழே இறங்க கூடலூர், மசினகுடி அந்த சைட்லாம் போனீங்கன்னா அவ்வளோ சில்னஸ் இருக்காது. ஏன்னா அது ஹைட் கம்மி தான். இப்போ நம்ம டிசெண்டிங் தான், கீழே தான் இறங்கிட்டு இருக்கோம். அக்கா பட்டையை கிளப்புதே. அக்கா போகிற போக்க பார்த்தீங்கல்ல, நிற்கிது, சாட்லிங் பண்ணுது, மாசாக ஓட்டுது. குமரன் ப்ரோ கற்றுக்கோங்க ப்ரோ அக்காட்டிருந்து. பாருங்கள் ஒக்கால ஓலி. Seeing Akka riding the bike, I feel like bikes are made for girls, not for boys. ஸோ ஆல்மோஸ்ட் கூடலூர் வந்துட்டோம். இது கீழே இறங்கணுன்னா சிட்டிக்குள்ளே போயிடுவோம். We are officially in கூடலூர் டவுன். இதான் எல்லாரும் வந்துட்டாங்களா? சாப்பாடா? நிப்பாட்டுங்க. என்னது ப்ரோ? எல்லாரும் வந்துட்டாங்களா? ஒரு அக்கா ஹிமாலயன் ஓட்டிட்டு வந்துச்சு ப்ரோ, பாத்தியா? காட்டுறேன். காஃபி இருக்கா? கூடலூர்லேருந்து வயநாடு ரோடுக்குள்ளே வந்துட்டோம். நடுவில் ஒரு டீ கடையில் டீ குடித்தோம். அங்கே வந்து இந்த நாடுகாணி வழியாக போனீங்கன்னா ரூட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த நாடுகாணி வழியாக போயிட்டுருக்கோம்.
எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க, விக்கி மற்ற எல்லாருமே. நானும் ஐயப்பாவும் மட்டும் பின்னாடி வந்துட்டு இருந்தோம். அக்கா, வாட் ஹேப்பன்ட்? என்னாச்சு ப்ரோ? வெக்கடிக்குதா? கழட்டிரு. அவருக்கா? என்னது ப்ரோ? ரோடு ஒரு சைடா போகுதுன்றியோ? தெரியலையா ப்ரோ? திரும்பு திரும்பு. ஒன்றுமே தெரில. இந்த பின்னாடி வர வேணா. இவனா? ஸோ ஸ்டில் ஆன் த வே டு சேரம்பாடி அப்படின்னு ஒரு இடம். சேரம்பாடி தாண்டிட்டோம் அப்படின்னா கல்பேட்டாவில் லஞ்ச் முடிச்சுட்டு, கல்பேட்டா வயநாடு எல்லாம் ஒன்று தான் கிட்டத்தட்ட. அங்கேருந்து பக்கமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு 13 கிலோமீட்டர் தான். ஸோ அதனால் நான் இப்போ லீட் பண்ணிட்டுருக்கேன். என்னன்னா 8 பேர் இருக்கோமா, எல்லோரும் ஒரு சைடில் போயிடுறோம். யாரும் மேப் ஃபாலோ பண்ண மாட்டுறாங்க. நானும் ஒரு சைடில் போயிடுறேன். அதை யாராவது ஒருத்தர் லீட் பண்ணி ப்ராப்பராக வந்தாங்கன்னா பரவாயில்ல. எல்லாம் டிஃப்ரெண்ட் பேஸில் ஓட்டுறவங்க அப்படின்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மேனேஜ் பண்ணுறது. இதான் நான் சொல்கிறேன். நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க குரூப் ரைடு, பட் எல்லாரையும் மேனேஜ் பண்ணி கூட்டிகிட்டு வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். நம்ம யூஸ்வலாக தனியாக போகிறோம், இல்லை குரூப் ஆஃப் ஒரு 2-3 பேர் போகிறதுக்கு பதிலாக ஒரு 10 பேர் போகிறோன்னா ஒரு 20 பிளேஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, குரூப்பாக போனீங்கன்னா 10 பிளேஸ் கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ரூட் சூப்பராக இருக்குது. யாருமே பெருசாக இந்த ரூட்டில் இல்லை. கொஞ்சம் நல்லா ஐசோலேட்டடாக தான் இருக்குது. கம்பேர் டு ஊட்டியில் மேலே ஓட்டுறதுக்கு இங்கே எவ்வளோ பரவாயில்ல. இன்னும் கூட கொஞ்சம் டீப் ஃபாரஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணான்னு நினச்சோம். பட் as I said earlier, ரொம்ப பஞ்ச் ஆஃப் பீப்புள் இருக்கும்போது ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம். வயநாட்டில் ஒரு ஆஃப் ரோடு பார்த்து வச்சுருக்கேன்னு சொன்னான் விக்கி. ஹோப்ஃபுல்லி அந்த ஆஃப் ரோடு நல்லா இருக்கணும். விலங்குகள் பகுதி நம்ம கண்ணுக்கு மட்டும் ஒரு இதுவும் வராது. ஆப்வியஸ்லி இந்த டைமில் வராது. டைம் 2:30 ஆஃப்டர்நூன். அது வந்தால் ஏர்லி மார்னிங் இல்லை லேட் நைட் அந்த மாதிரி தான். ஏர்லி மார்னிங் லேட் நைட் நம்மளால் இந்த ரூட்லலாம் வர முடியாது. குளிர் ஆட்டி எடுத்துடும். ஸோ இன்றைக்கி என்ன பிளான்னா, வயநாடு போயிட்டு வயநாட்டில் இன்றைக்கி ஹால்ட்டு பக்கத்தில் கொஞ்சம் வயநாடு எதாவது சுற்றி பார்த்துட்டு நாளைக்கு வந்து வயநாட்டிலேருந்து கூர்க்கு கிளம்புறோம். வயநாட்டிலேருந்து கூர்க்கு ஒரு 4 hours சம்திங் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இன்றைக்கே ஆக்சுவலாக கூர்க்கு போகிறதா தான் பிளான் இருந்தது. போகிற வழியில் வயநாடு பார்த்துட்டு கூர்க்கு போகிறதா இருந்தது. ஆனால் இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு அவ்வளோ நேரம் வண்டி ஓட்ட வைக்க முடியாது. அது ரொம்ப லேட் ஆகிடும். அப்புறம் ரொம்ப வண்டியே ஓட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு 3.5 hours தான் ரைடு. ஆனால் அதுக்கே நம்ம பாய்ஸ் வந்து ப்ரோ வண்டியே ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது ப்ரோ அப்படின்றாங்க. நாங்கள் இவங்கெல்லாம் பரவாயில்ல. நான், ஐயப்பா, விக்கி, மாரியண்ணன், கேஜி, நாங்கள் 5 பேர் வந்தோன்னா இன்னும் நிறையா தூரம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுவோம். செக் போஸ்டா? காலிக்கட், தலூர், எருமங்காடு போக வேண்டாம். இப்படி தானே? 90 மீட்டரா? அவ்வளோதானா? 900 மீட்டர்.
இவங்க வரட்டும், அதுக்குள்ளே பேர போகிறாங்க, அது வேறு ரூட்டு. $900 மீட்டர் தான் இருக்கும். ஓகே, வந்துட்டோம், போயிடலாம். க்ளவுஸு இருக்கட்டும் ப்ரோ, வேண்டாம். லஞ்ச் முடிச்சாச்சு. ஹோட்டல் நீல்கிரி. தட்டுதோ முன்னாடியா? ஸோ சாப்பிட்டாச்சு. இதுதான், ஐயோ இந்த ஊர் பேர் எனக்கு மறந்துகிட்டே இருக்கு. சேரம்பாடி. இது வந்து கூடலூர்லேருந்து சேரம்பாடி போய் சேரம்பாடியிலேருந்து டுவர்ட்ஸ் இப்போ கல்பேட்டாவுக்கு அப்புறம் வயநாடு. அந்த இடம் சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த ரூட்டு ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் இன் கேஸ் ஊட்டி வந்துட்டு வயநாடு எதுவும் போகிறீங்க அப்படின்னா இந்த ரூட்டு வேறு லெவலில் இருக்குது. இன்னொரு ரூட்டும் இருக்குது, பட் அந்த ரூட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. அந்த ரூட் ட்ரை பண்ணதில்லை. இந்த ரூட் அந்த லோக்கலில் ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணாங்க, இந்த ரூட் போங்க, கொஞ்சம் பார்க்குறதுக்கெலாம் நல்லா கொஞ்சம் சீனிக்காக இருக்கும் அப்படின்னாங்க. ரைட்டு, லெட்ஸ் கோ பை த வேர்ட் ஆஃப் லோக்கல்ஸ் அப்படின்னு இந்த ரூட் எடுத்தாச்சு. GoPro இப்போலாம் தண்ணி ஓடணும், தண்ணி இல்லை. சோரடி. ஓகே, we are officially into கேரளா. நம்ம சாப்பிட்ட இடம் வந்து தமிழ்நாடு தான், கேட்டவங்க ஹோட்டலில். இது வந்து கேரளா. ராஜா ப்ரோ க்ளவுஸ் இல்லாமல் நான் பார்க்கவே இல்லை அவரை. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நாங்கள் பழைய ரைடில் ஒரு 4 நாள், இந்த ரைடில் ஒரு ஆல்மோஸ்ட் 4-5 நாள் இருக்க போகிறோம். ஒரு தடவை கூட அவர் க்ளவுஸ் இல்லாமல் பைக் ஓட்டினதே இல்லை. நான் வந்து கொஞ்சம் பெப்பற மாதிரி, எனக்கு மூடு இருந்தால் க்ளவுஸ் போடுவேன், மூடு இல்லைன்னா கழட்டி போட்டுருவேன். மனுஷன் வேறு லெவலு. க்ளவுஸ் போட்டு ஓட்டுங்க, ஏன்னா ஜஸ்ட் இன் கேஸ் கீழே வந்தால் முதல்ல ஸ்லைட் ஆகிறதே கை தான். நான் கொஞ்சம் கொழுப்பு எடுத்து போய் வெயிலுக்காக போடாமல் வச்சுருக்கேன். கை ஒரு மாதிரி இந்த மாதிரி ஸ்கின்லாம் பீல் ஆயிடுச்சு எனக்கு, அதனாலையும் க்ளவுஸ் போடல. மலையில் ஓட்டி ஓட்டி காந்தது அது வேறு க்ளவுஸ் போட்டால். GoPro ஸ்டாப் ரெக்கார்டிங். ராஜா ப்ரோ க்ளவுஸ் இல்லாமல் நான் பார்க்கவே இல்லை அவரை. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நாங்கள் பழைய ரைடில் ஒரு 4 நாள், இந்த ரைடில் ஒரு ஆல்மோஸ்ட் 4-5 நாள் இருக்க போகிறோம். ஒரு தடவை கூட அவர் க்ளவுஸ் இல்லாமல் பைக் ஓட்டினதே இல்லை. நான் வந்து கொஞ்சம் பெப்பற மாதிரி, எனக்கு மூடு இருந்தால் க்ளவுஸ் போடுவேன், மூடு இல்லைன்னா கழட்டி போட்டுருவேன். மனுஷன் வேறு லெவலு. க்ளவுஸ் போட்டு ஓட்டுங்க, ஏன்னா ஜஸ்ட் இன் கேஸ் கீழே வந்தால் முதல்ல ஸ்லைட் ஆகிறதே கை தான். நான் கொஞ்சம் கொழுப்பு எடுத்து போய் வெயிலுக்காக போடாமல் வச்சுருக்கேன். கை ஒரு மாதிரி இந்த மாதிரி ஸ்கின்லாம் பீல் ஆயிடுச்சு எனக்கு, அதனாலையும் க்ளவுஸ் போடல. மலையில் ஓட்டி ஓட்டி காந்தது அது வேறு க்ளவுஸ் போட்டால்.
இது அம்பலவாள் அப்படின்னு போட்டிருக்கு. இது ஒரு போல் இது பார்ட் ஆஃப் வயநாடு தான் போல். ரொம்ப செமையாக இருக்குது ஏரியாவை தான் சொன்னேன். ഓ കണ്ണുക്ക് എത്ര സുന്ദര പെൺകുട്ടികൾ. கல்பேட்டா இதுக்குள்ளே தான் காட்டுது. ஆ ஃபோனில் நெட்வொர்க் இருக்காதா இருக்கும். அப்போனா வருமே. இது ஒரு 15 கிலோமீட்டர் பைக் போகணும். இங்கேருந்து கம்பளக்காடு கல்பட்டா ரூம். இது நீங்கள் கல்பட்டா போகும்போது கல்பட்டுக்கு முன்னாடி கம்பளக்காடு ஒரு ஏரியா இருக்குது. അവിടെ നിന്ന് റേറ്റ് എടുത്താൽ കുടുംബം. ஓகேவா? கல்பட்டா போயிட்டு கல்பட்டா போயிட்டு கல்பட்டா போக வேணாம். கல்பட்டா போகிறதுக்கு முன்னாடி லக்கேஜ்லாம் வச்சுட்டு ஓகே குடும்பம் போட்டு லக்கேஜ்லாம் வச்சுட்டு போயிடலாமா நம்ம? பைக் போயிடலாமா? இல்லை இங்கே பைக்கு போயிடும். டாப்பில் போகாது. இப்போ என்னாச்சுன்னா வயநாடுன்றது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான லொக்கேஷன் கிடையாது. இப்போ கொடைக்கானல், ஊட்டி அப்படின்னா நம்ம ஒரு ஹில் ஏறணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்கும். பட் வயநாடு மட்டும் எப்படி இருக்குன்னா கலெக்டிவாக நிறைய இடம் சேர்ந்தது தான் வயநாடு. அதில் ஒன் ஆஃப் த மெயின் பிளேசஸ் வந்து கல்பேட்டா அப்படின்ற ஒரு இடம். நாங்கள் அந்த லோக்கல் ரேண்டமாக நாங்கள் பைக்கில் நின்று இருக்கும்போது அவர் பார்த்துட்டு இந்த மாதிரி எங்கே போகிறீங்க எல்லாம் கேட்டுட்டு அதுதான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு. வயநாடுன்றது ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேஸ் கிடையாது, நீங்கள் நிற்கிறதே வயநாடு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். என்ன சொன்னார்? வயநாடுன்னு ஒரு ஊர் கிடையாது. ஓ நிற்கிற வயநாடுலாம் நிற்கிற அப்படிங்க. அதுதானே நானும் சொன்னேன். அந்த ஹோட்டல்காரரும் அதான் சொன்னார். இங்கேருந்து 2 கிலோமீட்டர் போனாலே வயநாடு தான். வயநாடுங்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்கு. அதில் கல்பேட்டா தான் மெயினாமா? கல்பட்டா தான் மெயினா. கல்பட்டா தான் மெயின். அது அங்கே தானே போயிட்டுருக்கோம். கல்பட்டா அங்கெல்லாம் இருக்குது. வயநாடுன்னு போட்டதா? இல்லை இது கல்பேட்டாக்குள்ளே தான் காமிச்சது. இப்படி போய் போனால் கல்பட்டா. நீங்கள் எங்கே இருக்கீங்க? லொக்கேஷன் அனுப்புங்க ப்ரோ. லொக்கேஷன் அனுப்புங்க. நாங்கள் வந்து ரூம் தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம். வயநாடுன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் இல்லாதனால நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணுறதுனே ஒரு ஐடியா இல்லாமல் இருந்தோம். சரி வயநாட்டில் ஸ்டே பண்ணி பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் கிளைமேட்டும் அவ்வளோ நல்லா இல்லை. அதுக்கப்புறமா ஒரு ரூம் தேடி கண்டுபிடிச்சி வந்தோம். ஸோ அந்த ரூம் தான் இந்த ரூமு. இது வந்து வயநாட்டில் வந்து ரிகாலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலு. இங்கே நாங்கள் ஃபஸ்ட்டு ரூம்ஸ் கேட்கும்போது ரூம்ஸ் எல்லாம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது. அதுக்கப்புறமா எங்களுக்கு ஒரு டாமெண்ட்ரி அதுதான் காட்டினாங்க. அந்த டாமெண்ட்ரியில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 பெட்ஸ் இருந்தது. அதுதான் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த 10 பெட்ஸில் நாங்கள் 8 பேர் இருந்தோம். 8 பேர் நாங்கள் அப்படியே ஷேர் பண்ணி ஓவரால் ரூமே நாங்கள் எடுத்துட்டோம். இந்த டாமெண்ட்ரியில் வந்து இது லக்கேஜ்லாம் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கபோர்ட் பாக்ஸ் இருந்தது. அதுக்கப்புறமா கபோர்டுக்கு பின்னாடியே அப்படியே ரெஸ்ட் ரூம் இருந்தது. ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ.